வணக்கம். நம்ம தினமும் பயன்படுத்துற கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போன்னு இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு பெரிய உலகம் இருக்கு. அது எப்படி வேலை செய்யுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு கம்ப்யூட்டரோட அடிப்படைகளை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற இந்த பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு பொருளை எப்போ நாம கம்ப்யூட்டர்னு சொல்றோம்? ஒரு லேப்டாப், ஓகே, அது கம்ப்யூட்டர் தான். ஆனா உங்க கார்ல இருக்கிற ஸ்பீடோமீட்டர் கூட ஒரு வகையான கம்ப்யூட்டர் தான் சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இதுக்கான விடையை தேடலாம். சரி, கம்ப்யூட்டர்ஸை வகைப்படுத்த நிறைய வழிகள் இருக்கு. அதுல முதல் ரொம்ப முக்கியமான ஒரு வகைப்பாடு என்னன்னா, அதுங்க எந்த மாதிரி டேட்டாவை, அதாவது தகவல்களை ஹேண்டில் பண்ணுதுங்கிறத பொறுத்துதான். பொதுவா பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸை ரெண்டு மெயின் வகையா பிரிக்கலாம். ஒன்னு அனலாக், இன்னொன்னு டிஜிட்டல். அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் டெம்பரேச்சர், ஸ்பீட் மாதிரி தொடர்ச்சியா மாறக்கூடிய அளவுகளை அப்படியே நேரடியா அளக்கும். ஆனா நம்ம யூஸ் பண்ற டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கே, அதுங்க நாம கொடுக்கற எல்லாத்தையும் 0, 1ன்னு ரெண்டே நம்பரா மாத்தி தான் புரிஞ்சுக்கும். இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். சரி, இந்த வகைகள்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? உங்க கார் ஸ்பீடோமீட்டர் ஒரு சூப்பரான அனலாக் கம்ப்யூட்டர் உதாரணம். நீங்க யூஸ் பண்ற லேப்டாப் ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டர். சரி, பெட்ரோல் பங்க் போயிருக்கீங்கல்ல, அங்க பெட்ரோல் அளவை அளந்து அதுக்கு விலையை கணக்கு போடுற அந்த மிஷின், அது ஒரு ஹைபிரிட் கம்ப்யூட்டர். அதாவது அனலாக், டிஜிட்டல் ரெண்டும் சேர்ந்து ஒரு கலவை. சமையல்ல கம்ப்யூட்டர்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். இப்போ அதோட சைஸை வச்சு எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய ரூம் சைஸ்ல இருக்கிற ராட்சச கம்ப்யூட்டர்ல இருந்து நம்ம உள்ளங்கையில அடங்குற ஸ்மார்ட் போன் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. சைஸ் மாற மாற அதோட பவரும் பயன்பாடும் எப்படியெல்லாம் மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க இந்த லிஸ்ட். ஒரு பக்கம் வெதர் ஃபோகாஸ்டிங் மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான கணக்கெல்லாம் போடுற சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், இன்னொரு பக்கம் நம்ம பாக்கெட்ல இருக்கிற ஸ்மார்ட் போன். இதுக்கு நடுவுல பெரிய பெரிய கம்பெனிங்க யூஸ் பண்ற மெயின் ஃப்ரேம்ல இருந்து நாம யூஸ் பண்ற டெஸ்க்டாப் வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் கம்ப்யூட்டரோட வெளித்தோற்றத்தை பத்தி பார்த்தோம். இப்போ அதோட இதய பகுதிக்குள்ள, அதாவது மூளைக்குள்ள போகலாம். ஆமாங்க, கம்ப்யூட்டரோட மூளைன்னு சொல்ற ப்ராசஸர் தான் அதோட எல்லா வேலைகளுக்கும் முக்கியமான காரணம். ப்ராசஸரோட வேகத்தை கம்ப்யூட்டரோட ஹார்ட் பீட்னு கூட சொல்லலாம். ஒரு செகண்டுக்கு அது எத்தனை தடவை துடிக்குது, அதாவது எத்தனை கணக்குகளை போடுதுங்கிறது தான் இந்த ஜிகாஹெர்ட்ஸ்ங்கிற கணக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த வேகம் எவ்வளோ அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க கம்ப்யூட்டர் ராக்கெட் வேகத்துல வேலை செய்யும். இந்த டைம்லைனை பாருங்க, டெக்னாலஜியோட வளர்ச்சி எவ்வளோ அபாரமா இருக்குன்னு புரியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆரம்ப காலத்துல இருந்த 8-பிட் ப்ராசஸருங்கிறது டேட்டா போறதுக்கு ஒரு சின்ன ஒத்தேடி பாதை மாதிரி. ஆனா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற 64-பிட் ப்ராசஸர், அது ஒரு 64 வழி சூப்பர் ஹைவே மாதிரி.